காலேஜ் டேஸில் எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஸோ அவங்களும் நானும் எப்படி ஒரு க்ளோஸ் அப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட், இப்போ பசங்க கூட நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், டே மச்சான் வாடா போடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேருமே. எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் அதே மாதிரி தான், நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் எங்களோட ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கூட அவங்க எங்கிட்ட டச் பண்ணிலாம் பேச மாட்டாங்க, ஜஸ்ட் கொஞ்சம் தூரமாக நின்று பேசுவாங்க. அதுவே எனக்கு அவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்க அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்தான். ஸோ நான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படி நாங்கள் ஒரு 6 பேர் இப்படி தான் காலேஜ் டைமில் நாங்கள் வந்து சுற்றிட்டே இருப்போம். ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கிராமத்துக்குலாம் போயிட்டு சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சர்வீஸ் பண்ணும்போது கூட நாங்கள்லாம் ஒரே குரூப்பாக சேர்ந்து தான் வந்து போய் சர்வீஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற நேரத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அங்கே வந்து ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ உடனே நாங்கள் வந்து, எனக்கு டான்ஸ் பிடிக்கும், ஓகே, அவ்வளோலாம் பெரியாலாம் கிடையாது, தெரியும் ஓரளவு ஆடு அப்படி நானே சொல்லிப்பேன். ஸோ எனக்கு அந்த டான்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே ரைட்டு நம்ம டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்லி ஓகே அப்படி சொல்லி எல்லாமே ஓகேவாக போயிட்டுருக்கு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், லைக் அந்த சொன்னால என்னோடய ஃப்ரெண்ட், அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், இல்லை நான் இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்களையும் சேர்த்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேணாண்டா, இதெல்லாம் வேணாண்டா, எதுக்குடா வெளி டிபார்ட்மெண்ட்லேருந்து எதுக்குடா கூப்பிட்டு வரேன், நம்ம டிபார்ட்மெண்ட் தான்டா போகிறோம், எதுக்குடா தேவையில்லாத வேலை பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக அவனுக்கு உட்காந்து சொல்கிறேன். பட் இருந்தாலும் அவன் வந்து அதை பெருசாக புரிஞ்சிக்கவே இல்லை. தென் திரும்பியும் வந்து அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு மனஸ்தாபம், ஒரு சண்டை கிரியேட் ஆகிடுச்சு. நீ எப்படி என் பாய் ஃப்ரெண்டு சொன்னதை வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எனக்குன்னு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, என் கூட எங்கே போனாலும் வந்து துணைக்கு வருவாங்க, நானும் அவங்க எங்கே போனாலும் துணைக்கு வருவேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்திருந்தாலும் பட் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் என்னாச்சு அப்படின்னா, அவங்க யார் அப்படிங்கிறத அந்த ஒரு நேரத்தில் எனக்கு வந்து தெரிய வச்சு. அதுக்கப்புறமேட்டு நானும் அவங்களும் பேசுகிறதே இல்லை. பிகாஸ் அந்த பையன், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இப்படி யாருக்குமே லவ்ங்கிறது செட் ஆகல, எல்லாருக்குமே வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. தென் ரீசெண்ட் டைமில் நான் அவங்கள பார்த்தேன், பேசுனாங்க, ஓகே ஃபைன். அதாவது முன்னாடி மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இந்த திங் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவங்க யாருமே நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மக்கிட்ட கேரிங்காக இருக்காங்க, கொஞ்சம் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, ஸோ அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அவங்க மேலே டபக்கடின்னு அப்படியே மொத்த அன்பையும் காட்டிடுறோம். வீட்டில் காட்ட மாட்டோம், நம்ம மாட்டோம், தாத்தா பாட்டிக்கிட்ட காட்ட மாட்டோம், ஏன் நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கிட்ட கூட இந்த மாதிரி அன்பை காட்ட மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட் அப்படின்னு போய் உயிரே கொடுக்கறதுக்கு நிற்போம். ஆனால் அவங்க அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னா அது ஒரு டவுட் தான். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஏன் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செட் ஆகலை, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராக்ரஸ்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சில விஷயங்களில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பேன் என்னோட காலேஜ் டேஸில். லைக் வந்து அது போலீஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிறது, ஐபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. லைக் ரொம்ப ஹேரை வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வெட்டுவேன், ரொம்ப வளர்க்க மாட்டேன், எனக்கு அது வளர்க்குறது பிடிக்காது, அது மெயின்டைன் பண்ணவும் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சுருட்ட முடி ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிறனால நான் பெருசாக வளர்க்கலாம் மாட்டேன். இதனால நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன முடியே வளர்க்க மாட்டேற, என்னடா நீ இப்படி இருக்க இப்படின்லாம் வந்து என்னை ஓவராக வந்து அலாய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க யாருமே நம்ம லெவலில் இருக்கவே மாட்டாங்க. யூசி நம்ம ஒரு ப்ராக்ரெஷனில் இருக்கோம், நம்ம ஒரு ப்ராக்ரஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க நம்ம லெவலில் இல்லாமல் இருக்கும்போது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் ஒரு விஷயம். அப்படிங்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும், அப்கிரேட் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை படிப்பு கரியரில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், நல்ல ஒரு கரியரை சூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்மளோட ஒரு சாய்ஸஸாக இருக்கும் போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் ப்ராபப்ளி செட் ஆகாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அவங்ககிட்ட போய் ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்போம். அவன் உன்னை ஃப்ரெண்டாக கூட மதிக்க மாட்டான், அவனை ஒரு சீப்பாக, இவன் என்ன லூசுத்தனமாக இருக்கான், இவன் ஒரு ஏலியன் மாதிரி நடந்துக்கிறான், இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் அவன் ஓ மேலே வச்சுருப்பான். பட் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இல்லை அவன் எனக்கு வந்து என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான், எவ்வளோ அன்பாக இருக்கான் தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இன்னும் நிறையா பேர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணுவேன், அவனோட விஷயங்கள் ஷேர் பண்ணுவான், இப்படிலாம் ஷேர் பண்ணிட்டா உடனே அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை இல்லை இல்லையா? அவங்க
அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுறது மட்டும் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஆகிடாது இல்லையா? அப்போ அதை தவிர இங்கே வேறு நிறையா விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்தவரை. இந்த மாதிரியான பீப்புளுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா, அவங்க தான் கரெக்ட், லைக் இந்த உலகமே இப்படி தான் ஓடுது, நானும் இப்படி தானே ஓடணும், நான் ஏன் வித்தியாசமாக பண்ணணும், அப்போ வித்தியாசமாக பண்ணுறவன் எவனையாவது பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன், நீ எப்படி எங்கள் கூட இல்லாமல் நீ எப்படி தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கலாய்க்கிறது, உங்களை வந்து ஒரு இரிட்டேட் பண்ணுறது, வேணும்னே வம்புழுக்கிறது, இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நீ அவனுங்களை மாதிரி இல்லை. அது வந்து எப்படின்னா அவனுங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் சில பேருக்குலாம் வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வந்து நிறையா பணம் வச்சுருக்கவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும், சில பேருக்கு நிறைய கார் வச்சுருக்கவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். அந்த ஜெலஸியை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் அவன் மேலே ஒரு ஹேட்ரடை வந்து கிளப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாதிரியான பீப்புளும் கூட. சேஞ்ச் ப்ராசஸில் ஒரு மாதிரி தாட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்ளி அந்த பசங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகுது. நீங்கள் தனிமையை கண்டு பயந்துட்டு இல்லை எனக்கு அவங்க கூட இருக்கிறது தான் பெட்டர், எனக்கு தனியாக இருக்கிறது வந்து பயமாக இருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான பீப்புளை உங்கள் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. நல்லா யோசிச்சு உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். லிட்டரலாக அவங்கள ஃப்ரெண்டுன்னு விரும்பி நீங்கள் அவங்க கூட இருக்கீங்களா, இல்லை எனக்கு தனிமையை கண்டு பயமாக இருக்குது அதனால் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இருக்கீங்களா? சம்டைம்ஸ் சம் பீப்புள் உங்களை வெறும் ஏடிஎம் மிஷினாக மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பணம் வேணும்னா மட்டும் வந்து வாங்கன்னு வாங்க. ஏன்னா எனக்கு இது நடந்திருக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க, படத்துக்கு காசு இல்லை, குடிக்க காசு இல்லை, சிகரெட் அடிக்க காசு இல்லை அப்படின்னா கூப்பிட்றா, சரி எனக்கு ஃபோனை அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் போட்டு ஒன்று என்கிட்ட வந்து மச்சான் காசு இல்லடா கொஞ்சம் அமுச்சு விட்றா அப்படின்வானுங்க. அதே மாதிரி வந்து ஒரு சாய்ஸாக ட்ரீட் பண்ணுவானுங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஏன்னா எனக்கு வந்து லிட்டரலாக வந்து பயம் தனியாக இருக்கிறது. அதனாலே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் சகஜம் வச்சு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன ஒரு கேரக்டரில் நானும் ஒருத்தன். என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் படத்துக்கு டிக்கெட் எடுத்துருவானுங்க. அந்த நேரத்தில் யாரும் வரல அப்படின்னா அப்போ மட்டும் என்னை கூப்பிடுவானுங்க. எனக்காகலாம் படத்துக்கு டிக்கெட் எடுக்க மாட்டானுங்க. தென் சாப்பிட போவானுங்க, என்னை கூப்பிட மாட்டானுங்க. யாராவது ஒருத்தர் வரல அப்படின்னா அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிடுவானுங்க. இந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்களே தவிர என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணவே கிடையாது மேக்ஸிமம் ஆஃப் த டைம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி. இது சொன்னால் இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, பயம். ஏன்னா எப்படி அவன் வந்து இப்படி உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க இல்லையா? என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிற யாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களால் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியல, என்னால் வந்து பெரிய விஷயங்கள் பண்ணவே முடியல, ஏனே தெரியல அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனாக கூட இந்த மாதிரி பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்களோடய கூட இருக்கீங்க அப்படின்னா உன் மூளை என்ன சொல்லணும்னா அவன் மூளை எப்படி வேலை செய்யுதோ அந்த மாதிரி தான் உன் மூளை வேலை செய்யுமே தவிர உனக்கு ஏற்ற மாதிரி உன் மூளை வேலை செய்யவே செய்யாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா உன்னோட எனர்ஜியவே சக் பண்ணி இழுத்துருவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஒரு தடவை வந்து இந்த பெரிய ஒரு மலை அப்படிங்கிற மாதிரி பச்சை மலைங்கிற மாதிரி சொல்லுவானுங்க இங்கே எங்கள் ஊரில். ஸோ அதனால் பச்சை மலைக்கு வந்து அப்படியே ட்ராவலில் போயிட்டே இருக்கும். எனக்கு அவங்க கூட ஸ்டார்டிங்கில் போகும்போது நல்லா இருக்குது. பட் போக நான் அப்படியே ரொம்ப லோவாக டவுனாக ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்படா வீட்டுக்கு திரும்பி வருவோங்கிற மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் செட் ஆகலை. அங்கே போகிறப்ப அவனுங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க, குடிச்சானுங்க. யூசி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் ரொம்ப ஒழுங்கு அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன். அப்படி தான் இருந்தேன் முன்னாடி. இந்த திங் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஜிம் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினான ஒரு சில விஷயங்களுக்குள்ளே வரும்போது எனக்கு அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. என்னடா அவனுங்க இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க, நம்ம ஏன் அவனுங்களோட போகணும், எதுக்கு வந்தோங்கிற மாதிரி அந்த மாதிரியான மென்டாலிட்டி போயிடுச்சு. குடிச்சிட்டு அந்த அங்கே இருக்கிற லவ்வர்ஸை ஒம்பளுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை ஒம்பளுக்கிறது, இப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. யூசி எனக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதுக்காக நான் போய் எல்லாருக்கும் சப்போர்ட் வாங்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை என்னால் போய் நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனாலே எனக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம வந்தோம் இப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா டைமில் வந்து எனக்கு தோணியிருக்கு. லைக் என் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகாதோ பீப்புளோட நான் வந்து இருக்கும்போது, நான் அவங்க கூட சுற்றும் போது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். என்னடா எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரீசெண்ட் டைமில் கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே கூப்பிட்டானுங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு. அவனுங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் என்னென்னா ரீசெண்ட் டைமில் கூட எனக்கு அவங்க கூட வந்து உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க கூட வெளியே போடுங்கிறதுக்கோ எனக்கு ஒரு மென்டாலிட்டி இல்லவே இல்லை. ஏன்னு எனக்கு லிட்டராக எனக்கு வந்து தெரியவே இல்லை. மேபி அவனுங்களுமே ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்கிறவனுங்க தான். பட் இருந்தாலும் மேபி நான் அவனுங்களை விட ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் முன்னுக்கு இருக்கேன், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லையா? ஏன்னா இதில் இப்போ ஜிம்மில் என் கூட ஒரு ஜிம்மேட் இருக்கார். மனுஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, தெய்வ திரும்ப கன்யாணி அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாப்புல. லைக் எப்படின்னா ரொம்ப பாசமாக நடந்து பாப்பில். ஓகே நான் ஏதாவது திட்டினா கூட அட விடுப்பா நீ தானே திட்டினதில்லை என்னப்பா இருக்குது அப்படின்ட்டு போவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இந்த மாதிரி மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை பிரதர், எனக்கு வந்து தம்பி தங்கச்சி இப்படிலாம் கிடையாது, நான் ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். பட் எனக்கு என்னமோ தெரியல உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி,
ஏன்னா அவருமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். பட் நான் ஒரு பிஸ்னஸ் ஃபேஸில் இருக்கிறனால எனக்கு அவருக்கும் ப்ராப்ளி பேசும்போது நாங்கள் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஜிம்மு, ஒர்க் அவுட், பிஸ்னஸ் இதை பற்றி தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் பேசுவோம். தென் அவரோட ரிலேஷன்ஷிப் பற்றி நான் கேட்பேன், அவர் சொல்லி தருவார் எனக்கு. ஏன்னா எனக்கு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து கற்றுக்கணும், அது ஒரு ஸ்கில் இல்லையா? ஸோ அதனால் இதை பற்றிலாம் தான் நாங்கள் பேசுவோமே தவிர மற்றவனை பற்றி குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கனால எனக்கு குறை பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம், எனக்கு டக்குன்னு இருமல் வந்துருச்சு. மனுஷன் டக்குன்னு இப்படி தலையில், ஏன்னா சில பேர் வந்து பசங்களாம் சில பேர் வந்து யோசிப்பானுங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, ஐயே இது என்னது அப்படின்ட்டு. எனக்கு இருமல் வரும், டக்குன்னு மனுஷன் வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாப்ல. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சே நல்ல மனுஷன் நீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அதுக்காக அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் எப்போவுமே அவர் வச்சிருக்க கேட்டகரி என்னன்னா ஜிம்மேட் அப்படிங்கிற கேட்டகரியில் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி நான் என்றைக்குமே போக மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் லைக் எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை தாண்டி அந்த ஒரு பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நான் யாரையுமே விட மாட்டேன். அதுதான் மெயின் விஷயம் இங்கே. இந்த திங் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி எனக்கு வந்து இந்த டீஜென்ரேட்டான பீப்புளோட பழகிறத விட, டீஜென்ரேட் இன் த சென்ஸ் சும்மா வந்து இந்த குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இல்லை பான் மூவிஸ் பார்க்கறது, இதெல்லாம் தான் கெத்து மச்சான். இல்லை இதை பற்றி எவனா ஒருத்தன் தப்பாக சொன்னான் அப்படின்னா, ஐயோ நீ எல்லாம் என்ன பெரிய புண்ணாக்கா, நீங்களாம் பேசலாமா அப்படிங்கிற ஆளுங்க. இவங்கக்குள்ளே எனக்கு பேசுறதுக்கு நான் பார்க்கறது கூட பிடிக்காது. என்னோட எனர்ஜி என்னமோ மொத்தமாக ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அது அவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இல்லை அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகலாமே தவிர எனக்கும் அந்த மாதிரி பீப்புளுக்கும் ப்ராப்ளி செட்டே ஆகாது. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு சொல்லலான்னா நீங்கள் என் மைண்ட் செட்டோட அடாப்ட் ஆகிறனால தான் இங்கே வந்து என் வீடியோஸ் பார்க்குறீங்க. அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூட மாட்டீங்க இல்லையா? ஸோ அப்போது மைண்ட் செட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, நமக்குள்ளே இருக்க நமக்குள்ளே இருக்க சப்கான்ஷியஸுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியான பீப்புளை கம்பல்சரி அட்ராக்ட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, நீங்கள் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட்டாவது போடுறீங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் அதுதான். ஸோ அப்போது நம்ம நினச்சா நம்ம மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணால், நம்ம ஆள் மனசுகளை அந்த ஒரு பவரை நம்ம தூண்டி விட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம மாற்ற முடியுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நானும் நீங்களும் தான். அதை நம்ம ரெகனைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டுனா எனக்கு இப்படி கேரிங்காக இருக்கணும், என் ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும், என் ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும், ஒரு கேட்டகரி வைங்க, தப்பே கிடையாது. அவன் அழகாக இருக்கணும், அசிங்கம், அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுனா அவனுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும், அப்போ தான் என் லைஃப்பில் நான் முன்னேற முடியும், அவன் லைஃப் அவனும் முன்னேற முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆக முடியும். இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கணுமே தவிர இந்த படத்தில் காட்டுற மாதிரியோ இல்லை மற்ற பசங்க பேசுகிற மாதிரியோ ஃப்ரெண்டில் எதுக்கு நீ வந்து குவாலிட்டிலாம் பார்க்குற, நீ இதெல்லாம் பார்க்குற அதெல்லாம் பார்க்குற அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க 50% ஆஃப் த கேரக்டர் எனக்கு வந்து ஒட்டுது அப்படின்னா அப்போ நான் அதை பார்த்து தானே ஆகணும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? மேபி எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறையா உண்மையான விஷயங்களை சொல்லும் போது சில பேருக்கு பயம் வந்து, ஏய் நீ எப்படி அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், நானும் திரும்பி அதெல்லாம் பேச முடியும், தேவையில்லை நமக்கு அது. ரைட், ஓகே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாறுங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் ஒரு ஆளாக மாறுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா ஜிம்மில் நிறையா பீப்புளை நீங்கள் வந்து மெட் பண்ணுவீங்க. அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் வர ஆளுங்களோட உங்களோட வந்து அட்டாச் ஆகும். நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே பார்ட்னர் போட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அப்படின்னா அவரும் கன்சிஸ்டண்ட்டாக வராது, நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக வரீங்க. ஸோ அப்போ அந்த கன்சிஸ்டன்சி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கும். இதுதான் ஹேபிட்டோட பவர். இதுதான் வந்து நம்மளை நம்ம அப்டேட் பண்ணும்போது நடக்கிற பவர். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையாக இருங்க உங்களுக்கு. ஓகே, ஆமாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பு தான், இதை நான் நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்ட் இந்த சென்ஸ் அது ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ ப்ரேயர். எனக்கு இந்த மாதிரி கேரக்டரில் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃப்ரெண்டு வேணும், சிம்பிள். எனக்கு ஆடியன்ஸ் இப்படி தான் வேணும்னு நான் எழுதி வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் எனக்கு ஆடியன்ஸ் வரீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதி வச்சு ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு கிட்ட பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண அந்த சர்டைன் லெவல் ஆஃப் பீப்புளை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இது நிறையா பேருக்கு நீங்கள் வந்து புரிய மாட்டேங்குது. அதே இடத்துல இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஆள் தான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்துடுங்க. சர்க்கிளை விட்டு வெளியே வந்து தனியாக இருக்க பழகுங்க. செல்ஃப் டேட் போங்க, செல்ஃப் டேட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் செல்ஃப் டேட். எனக்கு சம்டைம்ஸ் அப்படி தான், எனக்கு உட்காந்து ஜேர்னல் பண்ணுறது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசாக யாரும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். முன்னாடிலாம் எனக்கு அப்படி கிடையாது. யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டு, எவனை பார்த்தாலும் ஃப்ரெண்டு, மச்சான்னு சொல்லிட்டா ஃப்ரெண்டு, மாமான்னு சொல்லிட்டா ஃப்ரெண்டு, வாடா போடா இப்போ எப்படி பேசாலும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிடுவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. We just need to have some kind of circles.
ஓகே. ஸோ அப்படி ஜேர்னலிங் தான் என்னோட வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, புக்ஸ் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, புக்ஸ் என்னோட மென்டாஸ். இப்படி தான் நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். நானும் இன்னும் ஃபுல்ஃபில்டாக பண்ணிட்டேன், நான் சூப்பர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸில் தான் நானும் இருக்கேன். ஸோ உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரதுக்கு. பட் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா மனசே நிம்மதியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதுக்கேற்ற பீப்புளை ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரைட். ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மென்டல் ஹெல்த், ஆன்சைட்டி, பேட் ஹேபிட்ஸ், பேட் எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கோச்சிங்காக இருக்கும். லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம அதுக்கப்புறம் அங்கே பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.